ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நாம் எலக்ட்ரிசிட்டி அந்த லெசன் பார்க்க போகிறோம். இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் படித்ததுலேயும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, முன்னாடி ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். அப்புறமா தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஆட்டமை உடைக்கலாம், ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான் ஒன்று இருக்குது, ப்ரோட்டான் ஒன்று இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ். சார்ஜ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஜஸ்ட் லைக் மாஸ். எப்படி மாஸ் ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருந்தால் அதுக்கு மாஸ் இருக்குமோ, அது மாதிரி எந்த பொருளுக்கும் சார்ஜ்னு ஒன்று இருக்கும். தெர் ஆர் 2 types of charges. எல்லாருக்கும் தெரியும், 2 type of charges என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடியது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டானுக்கு இருக்கக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ பார்த்தோன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அசச்சு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு எடுத்துட்டா H1 1 போட்டால் அதுக்குள்ளே நியூக்ளியஸ்குள்ளே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ த நெட் சார்ஜ் இஸ் +1 ப்ரோட்டானுக்கு, எலக்ட்ரானுக்கு -1 0. ஸோ த ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல். ஏன் நியூட்ரலாக இருக்குது? நியூட்ரலாக இருக்குன்னா அதுக்கிட்ட சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கிட்ட சார்ஜ் இருக்குது. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ். அதனால் அந்த ஆட்டம் நியூட்ரலாக இருக்குது. இப்போ ஒரு காப்பர் ராட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு காப்பர் ராட் எடுத்து கையில் வச்சா நமக்கு ஷாக் அடிக்கல. ஏன்னா அதில் சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் ஈக்குவலாக இருக்குது. இதே அந்த சார்ஜ் வழியாக கரண்ட்டு போகும்போது நம்ம தொட்டோன்னா ஷாக் அடிக்கிறது. ஏன்னா அப்போ போகும்போது அதில் நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங். அது போக போக பார்க்கலாம். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் நேச்சுரலாகவே பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ்னால் ப்ரோட்டானுக்கு இருக்கிறது, எலக்ட்ரானுக்கு இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சார்ஜஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் பை ரப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சீப் எடுத்து சின்ன வயசில் விளையாடிருப்போம். தலையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு கோம்பு எடுத்து நல்லா வேகமாக வாரிட்டு சின்ன சின்ன பிட்டு பேப்பர் வச்சுட்டு அதுக்கிட்ட கொண்டு போய் அந்த கோம்பை காட்டினா அந்த பேப்பர்லாம் போய் ஒட்டிக்கும். அந்த பேப்பருக்கெலாம் நியூட்ரல் தான். ஆனால் அந்த கோம்பு நம்ம தலையில் ரப் பண்ணதுனால அது சார்ஜாக எடுத்து, அதனால் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் அந்த அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்டையும் அட்ராக்ட் பண்ணுது. அன்சார்ஜில் அதுக்கு பேர் நீங்கள் 12th கிளாஸில் போய் அது ஏன்றது பார்ப்பீங்க. அது மாதிரி ஒரு கிளாஸ் ராடை எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். கிளாஸ் ராடை எடுத்து அது சில்க் கிளாத்தால் ரப் பண்ணினா கிளாஸ் ராட் வில் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ், சில்க் கிளாத் வில் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். இதுக்கு பேர் சார்ஜிங் பை ரப்பிங். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் ராட் இருக்குது, இல்லை கிளாஸ் ஆட்டமில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இனிஷியலாக 10 ப்ரோட்டான் 10 எலக்ட்ரான் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இட் இஸ் அஸ்யூம். ஸோ இது இனிஷியலாக திஸ் இஸ் நியூட்ரல். அது மாதிரி ஒரு சில்க் கிளாத் எடுத்துக்கலாமே, அதில் 8 ப்ரோட்டான் 8 எலக்ட்ரான் இருந்தது. ஸோ த நெட் சார்ஜ் இஸ் 0. இதுக்கும் ரெண்டுக்கும் ரெண்டு பேரையும் ரப் பண்ணும்போது, கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தை வச்சு ரப் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் கிளாஸ் ராடுலேருந்து சில்க் கிளாத்துக்கு, ஃப்ரம் கிளாஸ் டு சில்க் 1 எலக்ட்ரான் கோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கிளாஸ் ராடு எடுத்துட்டா அதில் 10 ப்ரோட்டான் இருக்குது, ஆனால் 9 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ த நெட் சார்ஜ் இஸ் +10 - 9 = +1. இப்போ சில்க் கிளாத் எடுத்துட்டா அதில் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். அதே 8 ப்ரோட்டான் தான் இருக்குது, பட் ஒரு எலக்ட்ரான் வந்ததுனால 9 எலக்ட்ரான் ஆகிட்டு. ஸோ இதுக்கு நெட் சார்ஜ் பார்த்தா +8 - 9 = -1. அதனால் கிளாஸ் ராட் ஹாஸ் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அண்ட் சில்க் கிளாத் ஹாஸ் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். அதுக்காக இது டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் மாறலை, அதே தான் இருக்குது. மொத்த சார்ஜ் இங்கே இருந்த எலக்ட்ரான் அங்கே தான் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு, ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்ட் சார்ஜ் ஆகுதுன்னா அதில் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க எலக்ட்ரான் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இது மாதிரி எபனைட் ராடை உள்ளால் ரப் பண்ணோன்னா, when ebonite rod is rubbed with wool, ebonite becomes negatively charged, wool becomes positively charged. ஏன்னா இந்த கேஸில் எலக்ட்ரான் உள்ளுலேருந்து எபனைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எந்த ஆப்ஜெக்டையும் அதுக்கு சூட்டபிளான ஆப்ஜெக்ட் கூட ரப் பண்ணால் அதை நம்ம சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக, நியூட்ரலில் நம்ம சார்ஜாக பண்ண முடியும்.
இப்போ நம்ம வீட்டிலலாம் சார்ஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறோம், சார்ஜரில் கனெக்ட் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஒன் வே ஆஃப் கான்டாக்ட்னால சார்ஜ் க்ரியேட் பண்ணுது. இந்த ரப்பிங்னாலேயும் சார்ஜஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அவங்கவுங்களுக்கு சூட்டபுளான மெட்டீரியலாக ரப் பண்ணுனா வந்து இட் கெட்ஸ் சார்ஜ். ஸோ கிளாஸ் ராட் is rubbed with a silk cloth. Glass becomes positively charged, silk becomes negatively charged. ஏன்னா electron is transferred from glass rod to silk cloth. யார் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பாசிட்டிவாக மாறுறாங்க, யார் எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாங்களோ அவங்க நெகட்டிவாக மாறுறாங்க. அது மாதிரி ebonite rod is rubbed with a wool or fur. Ebonite rod becomes negatively charged, wool becomes positively charged, because in this case ebonite rod is gaining the electron, so it becomes negatively charged. Wool is losing the electron so it becomes positively charged. So யார் லூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பாசிட்டிவ் சார்ஜ், யார் கெயின் பண்ணுறாங்களோ அவங்க நெகட்டிவ் சார்ஜாக மாறுறாங்க. ஸோ இதில் எவ்வளோ கிளாஸ் ராடுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே தான் சில்க் கிளாத்துக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா இது என்ன லூஸ் பண்ணிச்சோ அதை தான் அது கெயின் பண்ணிருக்கு. ஸோ இந்த சார்ஜஸை பற்றி பேசிக்காக படிக்கும்போது சில முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் பார்த்தாங்க. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் சார்ஜஸ்னு பார்த்தா, அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அண்ட் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாசிட்டிவையும் பக்கத்தில் வச்சா ரிப்பல் பண்ணும், நெகட்டிவும் பக்கத்தில் வச்சா ரிப்பல் பண்ணும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கத்தில் வச்சா அட்ராக்ட், 2 பேர் கிட்ட வருவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இந்த எதனால் இப்படி நடக்குதுன்றத கூலூம் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இதை டீட்டெயிலாக படிச்சுட்டு he has given a law. இது நம்ம 10th கிளாஸ் சிலபஸில் இல்லைனாலும் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா வேறு சிலபஸ்லலாமும் இது இருக்கிறதுனால கொஞ்சமாக தெரிஞ்சிக்கலாம், 12th கிளாஸில் டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ Q1ன்னு ஒரு சார்ஜு, Q2ன்னு ஒரு சார்ஜ், 2 பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் R இருந்தால் இந்த Q1க்கு Q2க்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ. லைக் சார்ஜ்னா ரிப்பல்ஷன், அன்லைக்னா அட்ராக்ஷன். அவர் என்ன சொன்னார், இந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இந்த நியூட்டன்ஸ் லா கிராவிடேஷனில் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதை கம்பைன் பண்ணி யூ கேன் ரைட் F is equal to K Q1 Q2 by R ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூலாம் என்னங்கிறது நம்ம 12th கிளாஸில் படிக்கலாம். ஸோ இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சார்ஜஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்னா என்ன அர்த்தம், அதை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் இட் கேன் எய்தர் பி டிஸ்ட்ராய்ட் நாட் பி கிரியேட்டட். டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இஸ் ஆல்வேஸ் எ கான்ஸ்டன்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமே வழியே புதுசாக சார்ஜை எனர்ஜி கன்சர்வேஷனில் சொல்கிறோம் இல்லை, எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்ட். அதே மாதிரி சார்ஜஸ் கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்ட். The total charges is always a constant. அடுத்தது பார்த்தா அடிட்டிவ் நேச்சர். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கிட்ட நான் முதல்ல +3 சார்ஜ் கொடுக்குறேன், அப்புறம் -2 கொடுக்குறேன், அப்புறம் +1 கொடுத்தா இப்போ டோட்டல் சார்ஜ் இஸ் +3 -2 +1 அப்படின்னா 2 +2 சார்ஜ் அதுக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். டோட்டல் சார்ஜ் இஸ் த அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் சார்ஜஸ். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. The charges are quantized. அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் சார்ஜஸ், உலகத்தில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சார்ஜஸ் E அப்படின்னா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் தான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் சார்ஜ். இதை விட குட்டி சார்ஜ் இந்த உலகத்தில் கிடையாது. அது எவ்வளோன்னு பார்த்தா 1.6 × 10⁻−19 கூலும் ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தோன்னா. பாக்கி எந்த சார்ஜ் எடுத்துனாலும் இதை விட கம்மி சார்ஜ் வேணும்னா கிடையாது. அடுத்து எந்த சார்ஜ் எடுத்தாலும் இட் கேன் பி இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் திஸ் E. எனி அதர் சார்ஜ் இஸ் ஒன்லி அன் இன்டெக்ரபிள் மல்டிபிள் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் சார்ஜ். அப்படின்னா இந்த 1.6 × 10⁻−19 விட்டா அடுத்த சார்ஜ் 3.2 × 10⁻−19 தான். அடுத்த சார்ஜ் பார்த்தோன்னா 4.8 × 10⁻−19 கூலும் தான். இல்லை மிஸ் எனக்கு 3 × 10⁻−19 கூலும் வேணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஆல் சார்ஜஸ் ஆர் அப்டைன் ஒன்லி ஆஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த ஃபண்டமெண்டல் சார்ஜ். இதுக்கு பேர் பிரின்சிபிள் ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம்,
இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஃபார்முலா நம்பர் 1 Q is equal to NE ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன? ஈனா எலக்ட்ரானோட சார்ஜ், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சார்ஜ். வேறு எந்த சார்ஜ் இந்த உலகத்தில் நம்ம பார்த்தாலும் அது இந்த ஈயோடைய இன்டெக்ரல் மல்டிபிள். இன்டெக்ரல்னால் ஹோல் நம்பர் 1E 2E 3E அப்படிதான். 2.5E நாட் பாசிபிள், 5E பாசிபிள், 7.2E நாட் பாசிபிள். இன்டெக்ரல் மல்டிபிள்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். இது குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். அடுத்த டாபிக் பார்க்குறோம் நம்ம கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ்னால் என்ன? யார் வழியாலாம் கரண்ட்டு போகுமோ, the substances which allow the current to flow through them are called conductors, which do not allow the current to flow through them are called insulators. இது ஏன் இந்த இன்சுலேட்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோன்னா டை எலக்ட்ரிக்ஸ். 12th கிளாஸில் போனால் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு பேர். இந்த கண்டக்டர்ஸ் ஏன் அலோவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படி இருக்குது. இன்சுலேட்டர்ஸில் do not have free electrons. அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னா ஒரு ஆட்டத்துக்குள்ள ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 புரோட்டான் நியூக்ளியஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆர்பிட்டில் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது, அடுத்த ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் இருக்குது. ரூம் டெம்பரேச்சர்லேயே சில எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அந்த ஆர்பிட்லேருந்து நியூக்ளியஸோட இன்ஃப்ளூயன்ஸை விட்டு வெளியில் வந்து அது தான் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் மூவ் ஆகலாம். அது மாதிரி எலக்ட்ரானுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்னு பேர். எந்த சப்ஸ்டன்ஸ்லலாம் இப்படி ரூம் டெம்பரேச்சர்லேயே எலக்ட்ரான் வெளியில் வந்து தான் இஷ்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக ஒரு எலக்ட்ரானோட வேலை என்ன? நியூக்ளியஸு சுற்றுறது தான். அது காலம் முச்சோடு அதோட வேலை பார்த்தோன்னா எப்படி நம்ம எர்த்து சன்னை சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் எதுக்கு சுற்றணும் சன்னை போய் அப்படிலாம் அது கேள்வி கேட்குறது. அதுக்கு அது ரூல், இயற்கையில் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. யார் அந்த சட்டத்தை போட்டாங்க தெரியாது, பட் அது ஒபே பண்ணுறது. ஒரு நாள் நான் சுற்ற மாட்டேன்னு அது சொன்னால் சன் அதை முழுங்கிடும், சொல்ல முடியாது. கிராவிடேஷன் ஃபோர்ஸு இழுத்துடும். அது சுற்றுறதுனால தான் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு வேலை விட்டுருக்கும், சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வேலை செய்யணும். அது மாதிரி எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகம் ஆரம்பித்த காலத்துலேருந்து அந்த எலக்ட்ரான் சுற்றிட்டு தான் இருக்குது. அது இட்ஸ் அ பவுண்டட் எலக்ட்ரான். சம்டைம்ஸ் சில சப்ஸ்டன்சஸில் ரூம் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அந்த டெம்பரேச்சர்னால் அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது எலக்ட்ரானை விட்டு வெளியில் வந்து நியூக்ளியஸோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியில் வந்து தான் இஷ்டத்துக்கு மூவ் ஆகலாம். ஆர்பிட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியாது, வெளியில் வேணால் வந்துவிடலாம். சரியா? ஆர்பிட்டில் ரெஸ்ட் எடுத்தால் நியூக்ளியஸ் அதை முழுங்கிடும். ஆர்பிட்டை விட்டு வெளியில் வேணால் வந்துக்கலாம் எலக்ட்ரான். தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. ஸோ அதுதான் இயற்கையோட நேச்சர்ஸ் லா இஸ் சச். ஸோ இட் கெனாட் டேக் ரெஸ்ட் இன் அன் ஆர்பிட். ஆர்பிட்டில் நின்னால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதை ஃபாலோ பண்ணிடும். ஆர்பிட்டை விட்டு வெளியில் வந்து அது இஷ்டத்துக்கு வெளியில் வேணால் போகலாம். அதுக்கு பேர் ஃப்ரீ எலக்ட்ரான். சில சப்ஸ்டன்சஸில் பார்த்தா மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் 1 or 2 வெளியில் வரும். அது மாதிரி எலக்ட்ரானுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்னு பேர். இந்த ஃப்ரீயாக வந்த எலக்ட்ரான் தான் நம்ம கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகிறது. அதனால் அதுங்கெல்லாம் கண்டக்டராக இருக்குது. இப்போ இன்சுலேட்டரில் இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது. இந்த கரண்ட்டை எடுத்துன்னு போகிற வேலையை வந்து செய்கிறவங்க யாருன்னா எலக்ட்ரான் தான். எலக்ட்ரான்ஸ் ஆர் கேரியர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ ஒருத்தர் அதை எடுத்துன்னு போனோன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட நம்ம கரண்ட்டை கொடுத்து அனுப்ப முடியும். இப்போ இந்த எலக்ட்ரானை ஆல்ரெடி இன்சுலேட்டரில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? நியூக்ளியஸை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கிட்ட போய் இன்னொரு வேலை விட்டு அது என்ன பண்ணும்? ஒரே நேரத்தில் கரண்ட்டையும் எடுத்துன்னு போகணும்னு சொல்லணும், நியூக்ளியஸும் சுற்றணுன்னா அதால் முடியாது. ஸோ இன்சுலேட்டர்ஸ் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த சார்ஜஸ்லாம் ரெஸ்ட்டில் இருந்தால் அதோடைய ஃபினாமினன்லாம் பற்றி படித்தோன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நம்ம அது 12th கிளாஸில் தான் போய் படிக்க போகிறோம். இந்த சார்ஜஸ்லாம் மூவ் ஆச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டியை பற்றி படித்தா அதுக்கு பேர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுதான் நம்ம இப்போ சிலபஸில் இருக்குது. ஸோ வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு போகலாம். முதல்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் அப்படின்னா என்ன? நம்ம அடிக்கடி சொல்கிறோம் ஏர் கரண்ட் அப்படின்னா ஏர் மூவ் ஆகுது. ஏர் கரண்ட்னா யார் மூவ் ஆகிறாங்க? அதில் ஏர் கரண்ட்னா ஏர் மாலிகூல்ஸ் ஆர் மூவிங். வாட்டர் கரண்ட்னா வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் மூவிங். அது மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்னா சார்ஜஸ் ஆர் மூவிங். ஸோ ஆர்டர்லி மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ் is called electric current. Ordered motion of electric charges. Ordered motion of electric charges. இது சாதாரண டெஃபினிஷன். அப்போ இப்படி சொன்னால் எவ்வளோ கரண்ட் போகிறதுன்னு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா குவான்டிடேட்டிவ் அப்படின்னா அளக்கிறதுக்காக ஒரு டெஃபினிஷன் சொல்கிறோம். என்ன சொல்ல வரோம்னா கரண்ட்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ்
the rate of flow of charges. It is defined as the rate of flow of charges. ரேட்டுன்ற வார்த்தை வந்தாலே பை டி போட்டணும்னு சொல்லிடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ தட் இஸ் கால்டு கரண்ட். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் quantity of charge flowing per second. ஸோ செகண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கோம், I is equal to Q by T. முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்தோம், Q is equal to NEன்னு. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஐக்கு இன்னொரு ஃபார்முலா கூட கொடுக்கலாம், NE by Tன்னு கொடுக்கலாம். ஸோ ஒரு செகண்டுக்கு ஒரு கிராஸ் செக்ஷன் வழியாக எவ்வளோ சார்ஜ் போகிறதோ தட் இஸ் கால் கரண்ட். இந்த கரண்ட்டுக்கு யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா, யூனிட் ஃபார் கரண்ட் இஸ் ஆக்சுவலி சார்ஜு கூட சொல்லணும், விட்டுட்டேன்னு சொல்லணும். சார்ஜுக்கு கரண்ட்டுக்கு யூனிட்டு ஆம்பியர். The unit for current is ampere. சார்ஜுக்கு யூனிட்டு கூலும். யூனிட் ஃபார் சார்ஜ் இஸ் கூலும், யூனிட் ஃபார் கரண்ட் இஸ் ஆம்பியர். இப்போ 1 ஆம்பியர்னால் எவ்வளோ மிஸ்? இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் Q is equal to Q is equal to 1 coulomb, T is equal to 1 second. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண I is equal to 1 coulomb by 1 second equal to 1 ampere அப்படின்னு வரும். அப்படின்னா ஒரு கண்டக்டர் வழியாக ஒரு செகண்டில் 1 கூலும் சார்ஜ் போச்சுன்னா அதில் போகிற கரண்ட்டு 1 ஆம்பியர். ஸோ எதில் போகிற கரண்ட்டு நம்ம 1 ஆம்பியர்னால் என்ன கரண்ட் சொல்லுவோம்? the current flowing through a conductor is 1 ampere if 1 coulomb of charge passes through it in 1 second. அந்த கண்டக்டர் வழியாக ஒரு செகண்டில் 1 கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆனால் அந்த கரண்ட்டை 1 ஆம்பியர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2 கேள்வி இருக்குது. define current, what is the unit of current? define the unit of current. define currentனா நம்ம என்ன சொல்லணும்? இந்த ஃபார்முலா I is equal to Q by T இருக்கு இல்லையா, அந்த டெஃபினிஷனை சொல்லணும். the rate of flow of charge across a cross section of a conductor is current. define unit of current அப்படின்னா என்ன கேட்குறாங்க? define 1 ஆம்பியர்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த டெஃபினிஷனில் சொல்லணும். 1 ampere is the current flowing through a conductor if 1 coulomb of charge passes through the conductor in 1 second. So define current na rate of flow of charge. Define the unit of current na if 1 coulomb passes in 1 second then the current is equal to 1 ampere. So correct careful புரிஞ்சிட்டு பதில் எழுதணும். இந்த 1 ஆம்பியருங்கிறது ரொம்ப பெரிய கரண்ட்டு, சாதாரணமாக இவ்வளோ கரண்ட்லாம் கண்டக்டரில் போகாது. ஸோ நம்ம சின்ன கரண்ட் 1 மில்லி ஆம்பியர் 10 power minus 3 ஆம்பியர், 1 மைக்ரோ ஆம்பியர் 10 power minus 6 ஆம்பியர், இதுதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா 1 ஆம்பியருங்கிறது ரொம்ப பெரிய கரண்ட். இப்போ நான் யூனிட் ஆஃப் கரண்ட் 1 ஆம்பியர் நான் என்னென்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி 1 கூலும்னா என்னென்னு முன்னாடி சொல்லியிருக்கணும். இப்போ சொல்லலாம். க்யூக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? Q is equal to NE. இப்போ ஈயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். என்னென்னு தெரியும்? இந்த 1.6 into 10 power minus 19 கூலும். இது வந்து சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். எவ்வளோ எலக்ட்ரான் ஒன்றா சேர்ந்தால் எனக்கு Q1 கூலும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். Q1 கூலும் வேணும், அப்போ அதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன ஃபார்முலா? Q டிவைடட் பை E. Qக்கு பதிலாக 1 கூலும் போட்டுக்கிறேன், டிவைடட் பை Eக்கு பதிலாக 1.6 into 10 power minus 19 கூலும். கூலும் அடிச்சிடலாம். இந்த 10 power minus 19 மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? 1 by 1.6 into 10 power plus 19. So this is equal to 1 by 1.6 நான் வந்து 16 by 10ன்னு எழுதிக்கிறேன் into 10 power 19. ஸோ இது கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 5 by 8. இதை டிவைட் பண்ணால் 6 டிவைட் பண்ணால் 8 6 are 48. So you have 0.625. So if you divide, you have 0.625 into 10 power 19. And then you can write it as 6.25 into 10 power 18. ஒரு டிஜிட் இப்படி கொண்டு வந்திருக்கு இல்லையா, அதனால் இங்கே ஒன்று குறைச்சிக்கிறேன் எலக்ட்ரான்ஸ்.
ஸோ ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ சார்ஜ் கொடுக்கும்? 1.6 × 10⁻−19 கூலும். 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்தால் ஒரு கூலும் சார்ஜ் கிடைக்கும். ஸோ டிஃபைன் சார்ஜ் அப்படின்னா இட் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் சப்ஸ்டன்சஸ். டிஃபைன் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா எதை டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க? டிஃபைன் கூலூம்னு கேட்குறாங்க. அப்போ 1 கூலூம் இஸ் த சார்ஜ் கான்ஸ்டியூட்டட் பை 6.25 × 10⁻18 electrons. So 1 coulomb definition கேட்டால் என்ன எழுதணும்? 1 coulomb is a charge which is constituted by 6.25 × 10⁻18 electrons. So far formula list first page ரெண்டு எழுதியிருக்கணும். Q is equal to Ne, I is equal to Q by T இல்லைனா Ne by T. அதே மாதிரி மில்லி ஆம்பியர்னா என்ன, மைக்ரோ ஆம்பியர்னா என்னன்னு நோட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அனலாகியை பார்க்கலாம். இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இங்கே ஏன்னு ஒரு பால் இருக்குது, பின்னு ஒரு பால், ஏன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, பின்னு ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ நான் அந்த ஒரு பாலை ஏன்ற இடத்துல வச்சுட்டு பிக்கு போ அப்படின்னு நான் சொன்னால் அது போகாது நிச்சயமாக. அதே இப்படி ஒரு ஸ்லாண்டிங்காக ஏ பொசிஷன் ஏல வச்சுட்டு இப்போ பிக்கு பாலை ஓடிப்போன்னு சொன்னால் தானாக ஓடி போயிடும். பிகாஸ் இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு பால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா யூ நீட் அ ஹைட் டிஃப்ரென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏல இருக்கும்போது அதுக்கு ஹைட்டு 0, பியில் இருக்கும்போது ஹைட்டு 0. அப்போ அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் ஏவும் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பியும் ஈக்குவல். எம்ஜிஹெச் ஃபார்முலாவில் ஹெச் ஈக்குவலாக இருக்கிறதுனால பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல். அதே இந்த செகண்ட் படத்தில் பார்த்தோன்னா ஏல ஹைட்டு அதிகமாக இருக்குது, பியில் ஹைட்டு 0. பொட்டென்ஷியல் அட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் த பொட்டென்ஷியல் அட் பி, ஹைட் இருக்கிறதுனால. ஸோ அப்போ ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியலுக்கு அந்த பால் தானாக ஓடி போகும். அது மாதிரி 2 டப்பில் வாட்டர் ஃபில்அப் பண்ணிவிட்டு ரெண்டுக்கு நடுவில் ஐடென்டிக்கல் டப்னு வச்சுக்கலாம். ஒரு இன்டர் கனெக்ஷன் பண்ணுறோம். இப்படி பண்ணினா ஃபஸ்ட்டு டப்பில் தண்ணி இவ்வளோ வச்சுருக்கோம். செகண்ட் டப்பில் அதே ஈக்குவல் அளவுக்கு தண்ணி வச்சா இந்த குறுக்க தண்ணி இங்கே நீங்கள் போகாது. ஆன் த அதர் ஹேண்ட், if you have water in one tub to be at a greater height and in another tub to be at a lesser height, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இங்கே நீங்கள் தண்ணி போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சிச்சுவேஷனுக்கு வந்துடும், ஈக்குவல் ஹைட்டுக்கு வந்துடும். இப்போ ஏன் அப்படி போகிறதுன்னு பார்த்தா இங்கே ஏன்ற பாயிண்ட்லேருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு தண்ணி போகிறது. ஏன்னா ஏக்கு மேலே ஹைட் அதிகம், அதனால் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்டிஜி ஃபார்முலாவில் ப்ரெஷர் அட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் த ப்ரெஷர் அட் பி. பின்ற பாயிண்ட்டுக்கு மேலே ஹைட் கம்மி. ஸோ தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இஸ் எசென்ஷியல். அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது 30 டிகிரியில் இருக்குது, இன்னொரு ஆப்ஜெக்ட் 20 டிகிரியில் இருக்குது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணினா ஹீட்டு போகும். 2 ஆப்ஜெக்ட்டும் 30 டிகிரிலேயே இருந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் ஹீட் போகாது. ஹீட் எனர்ஜி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் எசென்ஷியல். அது மாதிரி இங்கே என்ன போகிறது? எலக்ட்ரிக் கரண்ட். சார்ஜஸ் ஆர் கோயிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அதர். ஃபார் சார்ஜஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் யூ நீட் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம், அது எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஒயர் இருக்குது, காப்பர் ஒயர் ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த ஏவும் பியும் சேம் பொட்டென்ஷியலில் இருந்தால் கரெக்டாக சேம் பொட்டென்ஷியல் தான் இருக்கும். அப்போ சார்ஜஸ் அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் இருந்தால் கூட ஏலேருந்து பிக்கு அது போகாது. இப்போ ஏவை கொண்டு போய் ஒரு பேட்ரி பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணால், ஸோ இந்த பாசிட்டிவ் பேட்ரின்னு வச்சுக்கலாம், இது ஒரு 2 வோல்ட் பேட்ரின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை பேட்ரி பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணால் ஏவும் அந்த பாசிட்டிவும் சேம் பொட்டென்ஷியல், இது வந்து பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் கொண்டு. இந்த பி நெகட்டிவ் பொட்டென்ஷியலுக்கு வந்துடும். இதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டேரெக்டாக கனெக்ட் பண்ணால் அதே பொட்டென்ஷியல். ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இப்போ ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 2 வோல்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ கரண்ட்டு ஏலேருந்து எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகும். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்.
நம்ம முன்னாடி கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்லுவோம். டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட், அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் கரண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கன்வென்ஷன் வச்சுட்டுருக்கோம். நார்மலாக பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகாது. நெகட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கன்வென்ஷனல் கரண்ட் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகிறதுனால current is flowing from positive to negative. So for current to flow from one place to the other, a potential difference is required. இது என்னது potential difference? புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறோமே அப்படின்னா என்ன டெஃபினிஷன் பார்க்கணும். Potential difference between two points in a conductor AB is defined as the amount of work done to move a unit charge from A to B, to move a unit positive charge from A to B. ஸோ இந்த ஏலேருந்து பிக்கு சார்ஜஸ் போகணுன்னா நான் அதை பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். பேட்ரி அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் தான் மூவ் ஆகுது, பாசிட்டிவாக புஷ் பண்ணுறது, ஏல இருக்க பாசிட்டிவாக பிக்கு போகணும் தள்ளி விடுது. அப்போ தள்ளும்போது வேலை செய்யுது. சப்போஸ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் +1 கூலும் சார்ஜுக்கு W வேலை செஞ்சால் Q கூலும் இருக்குன்னு வச்சுக்கலாம். Q சார்ஜஸை ஏலேருந்து பிக்கு பேட்ரி தள்ளுறது. இந்த Q சார்ஜை தள்ளுறதுக்கு அது W ஒர்க் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். யார் செய்கிற வேலை? பேட்ரி இஸ் டூயிங். எதுக்கு? பாசிட்டிவ் சார்ஜஸை ஏலேருந்து பிக்கு அனுப்புறதுக்கு. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் போகிற டைரெக்ஷனில் கரண்ட் போகுதுன்னு சொன்னோம். ஸோ Q சார்ஜை ஏலேருந்து பிக்கு அனுப்புறதுக்கு W ஒர்க் பேட்ரி பண்ணுறதுனா the potential difference between A and B is equal to the work done per unit charge. அப்படின்னா என்ன? ஒரு 1 கூலும் சார்ஜை ஏலேருந்து பிக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அந்த வேலையை we call it as potential difference. Q கூலுமுக்கு W வேலை செஞ்சால் 1 கூலுமுக்கு எவ்வளோ செய்வோம்? W/Q செய்வோம். ஸோ இது டைரக்ட் வேரியேஷன். ஸோ potential difference between 2 points is defined as the amount of work done to move a charge from one point to the other. ஸோ நம்மக்கிட்ட அடுத்த ஃபார்முலா இருக்குது, V is equal to W/Q. அது என்ன? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? VA டிஃப்ரென்ஸ் VB பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், திஸ் இஸ் ஈக்குவல் டு W/Q. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நார்மலாக நம்ம Vனே ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். இப்போ VAனா பொட்டென்ஷியல் அட் A, VBனா பொட்டென்ஷியல் அட் B. ஏக்கும் பிக்கும் நடுவில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஏலேருந்து பிக்கு கொண்டு போகிறதுக்கு நாம் செய்கிற வேலை. அண்டர்ஸ்டாண்ட்? ஏலேருந்து பிக்கு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு போகிறதுக்கு நாம் செய்கிற வேலை ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டென்ஷியல் அட் ஏனா என்ன? பொட்டென்ஷியல் அட் ஏ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done to move a unit positive charge from infinity to A. இன்ஃபினிட்டிலேருந்து ஏக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வரதுக்கு நாம் செய்கிற வேலை பொட்டென்ஷியல் அட் ஏ. பொட்டென்ஷியல் அட் பினா இன்ஃபினிட்டிலேருந்து பிக்கு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரதுக்கு நாம் செய்கிற வேலை பொட்டென்ஷியல் அட் பி. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பினா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மூவ் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ இந்த பொட்டென்ஷியலுக்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டுக்குமே யூனிட்டு வோல்ட். ஸோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்னென்னு டெஃபினிஷன் தெரியணும். define the unit of potential difference na define 1 volt illa 1 volt nu kekka maatanga, define the unit of potential difference nu kepanga. அப்படினு கேட்டா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். V is equal to W/Q. W is equal to 1 joule னு வெச்சுக்கலாம். Q is equal to 1 coulomb நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா V is equal to 1 joule by 1 coulomb equal to 1 volt. வோல்ட்டுன்னா ஜூல் பர் கூலும், அதுவும் ஒரு யூனிட். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு வோல்ட் ஒரு யூனிட், ஜூல் பர் கூலுமும் ஒரு யூனிட். ஸோ இதுலேருந்து 1 வோல்ட்டை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது? 1 volt is the potential difference between those 2 points. ஏக்கும் பிக்கும் நடுவில் ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டு பேருக்கும் நடுவில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 volt. எப்போ? இஃப் 1 joule of work is done in moving a unit positive charge from one point to the other. ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஏலேருந்து பிக்கு கொண்டு வரதுக்கு கரெக்டாக 1 ஜூல் வேலை செஞ்சுருந்தா அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 volt. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏ இருக்குது,
பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, சின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஏ டு பி கொண்டு போகிறதுக்கு நான் 0.5 ஜூல்ஸ் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கலாம். ஏலேருந்து சிக்கு கொண்டு போகிறதுக்கு 1 ஜூல் வேலை செய்கிறேன். ஏலேருந்து டிக்கு கொண்டு போகிறதுக்கு 2 ஜூல்ஸ் வேலை செய்கிறேன். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி இஸ் 1 வோல்ட். ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் கொண்டு போகிறதுக்கு 1 ஜூல் வேலை செய்கிறனோ அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 1 வோல்ட். 1 volt is the potential difference between those 2 points, where the 1 joule of work is done to move a unit positive charge from one point to the other. So this is potential and potential difference. So நம்ம formula listல one more formula we have added. Already 2 இருக்குது நமக்கு. Q is equal to NE, I is equal to Q by T. இப்போ நம்ம V is equal to W by Q அப்படின்னு அடுத்த ஃபார்முலா கொடுக்குறோம். All these to be taken to the first page. ஃபார்முலா லிஸ்ட்டில் பண்ணிக்கிறீங்க. ஸோ சார்ஜ்னா என்ன, யூனிட் ஆஃப் சார்ஜ்னா என்ன, வாட் இஸ் சார்ஜ், வாட் இஸ் கூலும், வாட் இஸ் கரண்ட், வாட் இஸ் the unit of current, ampere, what is potential difference, what is the unit of potential difference. கரெக்டாக இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரியும்.